ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாங்க. பெப்பர் சிக்கன் வறுவல் தாங்க நான் செஞ்சுருந்தேன். அந்த வீடியோவை தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிடலாங்க. கொஞ்சமாக மிளகு, சோம்பு, ஜீரகம், இஞ்சி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு முழு பூண்டில் ஒரு பாதி அளவு எல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சுங்க. அடுத்தது சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதையும் எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது ஒரு பேன் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அதிகமான பட்டை கிராம்பெல்லாம் போட்டோன்னா மசாலா வாசனை தான் அதிகமாக வரும், சிக்கனோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சமாக பட்டை, பிரிஞ்சி இலை கொஞ்சமாக இதை மட்டும் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக குட்டி வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை முழுசாக போட்டு நெக்ஸ்ட்டு பூண்டெல்லாம் முழுசாக உரித்து போட்டு அந்த மாதிரி பண்ணாலும் இது சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் ரெண்டுத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணுங்க. அதுக்கடுத்தது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அதோடு சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். அதுலேயே நம்ம இஞ்சி, பூண்டு, மிளகு அதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் அது கூடவே சேர்த்து அதோட பச்சை வாசனையும் நல்லா போகிற அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா எண்ணெய்லாம் சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாத்தையுமே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சிக்கனை நிறைய டைப்பாக பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம சாம்பாரோ இல்லை ஒரு மிளகு ரசமோ வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. பேச்சுலர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் டக்குன்னு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு இதை நீங்கள் சாப்பிட்டலாம். இப்போ சிக்கனை போட்டு நம்ம நல்லா பரட்டிட்டு அந்த மசாலாவையும் சேர்த்தாச்சு. அதையும் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கடுத்தது கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணாலே போதுங்க. ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னாக்கா அந்த தண்ணி எல்லாமே வற்றி வர டைமில் சிக்கன் ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதுங்க. அந்த தண்ணியிலேயே நல்லா சூப்பராக வந்துடும், சாஃப்டாக இருக்கும் கறியும். இதை நல்லா தண்ணி ஆட் பண்ணதும் கொதிக்க ஆரம்பிக்கும். கொதித்ததும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகாத்தூள் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் அந்த சாந்து மாதிரி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ இதில் நான் ரெடி பண்ணுற சிக்கன் பார்த்திங்கனாக்கா ஒரு வறுவலுக்கான ஒரு ப்ராசஸ் தாங்க நான் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் கிரேவி மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். பட் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் மட்டும் அரைச்சி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும். அது வறுவல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிரேவியாக நம்மளுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ரைஸ் கூடையோ இல்லை சப்பாத்தி போட்டோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் சேர்த்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு அந்த சாந்து மாதிரி ரெடி ஆகிருக்கும். அப்போ மிளகாத்தூளோட ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் இதில் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் மிளகு போட்டு நல்லா ஒரு ட்ரையாக ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெப்பர் பவுடர் கடையில் விற்கும்ல, அது நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, பார்த்திங்கனாலே தெரியும். இப்படி நம்ம இப்படி கட் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே 2 பார்ட்டாக கட் ஆகணும்.
அப்படி ஆணுச்சுனா தான் நம்மளுக்கு கரெக்டாக சாஃப்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நேரம் நம்ம நிறையா தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டோம் அப்படின்னாக்கா கறி வந்து ரொம்ப ஹார்டாகிடும், ஒரு மாதிரி சக்கை கறி மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வேக விட்டாலே போதும், சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகையும் நம்ம சேர்த்துட்டு அந்த மிளகோட ஸ்மெல்லு வந்து ஃபுல்லாக போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி அதை மட்டும் நம்ம மேலே போட்டு அதையும் ஒரு பரட்டிட்டு நம்ம இறக்குனாக்கா இப்போ சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கு வந்து சிக்கன் 65 போட்டு கொடுத்தாதாங்க ரொம்ப பிடிக்கும். பட் எப்போதுமே வந்து எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக இந்த பெப்பர் சிக்கன் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதை அவளுக்கு நான் கொடுத்தேன். ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.